மார்க்கு 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் அந்நாட்களிலே குறைத்திராவிட்டால் ஒருவனாயினும் தப்பிப்போவதில்லை, தான் தெரிந்து கொள்ள மட்டும் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். இப்போது 2 நாளைக்கு கூட நான் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல இயேசு போல் ஒருத்தர் வேடமிட்டு வந்திருக்காரு, அவரை சுற்றி அநேக ஜனங்கள் உட்கார்ந்துருக்காங்க, இயேசு வந்துட்டான்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்னால் நம்பாதீங்க, இயேசு அப்படி வரமாட்டார். இயேசுடைய வருகிறக்கூடிய தெளிவான அடையாளம் வேதத்திலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பக்கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்காதபடி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எப்படி? எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் கடைசி காலத்தில் அவங்க செய்யக்கூடும். எல்லாருனாலையும் செய்ய முடியும். அது உங்களை ஏமாற்றி செய்வாங்க. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை வஞ்சனை காட்டி நம்மளை ஏமாற்றி நான் தான் இயேசு, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பக்கூடாது. அந்நாட்களில் உபத்திரத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிக்க தொடங்கியிருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட சூரியன் அந்தகாரப்பட்டுச்சு. நம்ம செய்தியில் கூட பார்த்தோம். ஒளியக்கூடாது இருக்கும். வானத்தில் நட்சத்திரங்கள் விழுவும், வானங்கள் சத்துக்கள் அசைக்கப்படும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவும், வானத்திலிருந்து எல்லா சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது எப்படி இயேசு வர்றான்னு பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள். அதாவது எங்கே வருவார்னா, மேகங்களுக்கு மேலே ஆண்டவர் அவர் வருவார். எப்படி வருவார்? அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் வருவதை காண்பீர்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடை முன் முதற்கொண்டு வானத்தின் கடை முன் மட்டும் 4 திசைகளும் கூட்டி சேர்ப்பார். இதில் யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்காங்களோ, யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்துக்கு எனக்காக மரிச்சிங்க, எனக்காக உயிர் தெளிந்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கீங்களோ, நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீங்களோ, அனுதினமும் டெய்லியும், இந்த நேரம் மட்டும் மாறின போல டெய்லியும் வாழணும். அப்படி வாழ்கிறீங்களோ, கர்த்தர் அவருடைய தூதர் 4 திசையிலும் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளப்பட போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. ஆமென்.